இந்திய அரசு முதல் தொழில் கொள்கையை அறிவித்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசு முதல்ல தொழில் கொள்கையை அறிவித்தது 1948 ஏப்ரல் 6. அப்போ இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் யாராக இருந்தாருன்னா ஷியாமா பிரசாத் முகர்ஜி தான் அப்போ இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக இருந்தார். இந்த தொழில் கொள்கையோட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தோம்னா, இது கலப்பு பொருளாதாரத்தை வலியுறுத்துச்சு. அதே போல் இந்த தொழில்களை ஒரு 4 விதமாக பிரிச்சுது. மத்திய அரசு கண்ட்ரோலு, மாநில அரசு கண்ட்ரோலில் இருக்கிறது, அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்தது, மற்றது ப்ரைவேட்டுக்கு. மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுதங்கள், வெடிமருந்து, அணுசக்தி, ரயில் இதெல்லாம் மத்திய அரசு கண்ட்ரோல்லையும், மாநிலங்கள அரசோட கண்ட்ரோலில் நிலக்கரி, இரும்பு எஃகு, விமானம், கப்பல் கட்டுதல் இதெல்லாம் மாநில அரசுக்கும் கொடுத்தது. அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி உப்பு, பருத்தி, கம்பளி, ஜவுளி இதெல்லாம் அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுவும் மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் இருக்கும். இப்போ இது போக மிச்சம் இருக்கிறதெல்லாம் ப்ரைவேட் செக்டாருக்கு கொடுத்துருந்தாங்க. இதான் இந்த தொழில் கொள்கையோட முக்கிய அம்சங்கள்.